தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் அதிமுக தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற கூட்டத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்தும் எடுத்துரைத்தார். நகர செயலாளர்கள் சுடலை மற்றும் சங்கர் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். திமுக கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சால்வை அணிவித்து வரவேற்றார். குற்றாலம் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேஷ் தாமோதரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள அதிமுக வடக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக ஆர்ப்பாட்டம் தொடர்பான முன்னேற்பாடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வரும் 13ஆம் தேதி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தலைமையில் அதிமுக ஆர்ப்பாட்டம் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னப்பன், மோகன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் அதிமுக சார்பில் +2 மாணவர்களுக்கான தொழில் வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமை சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் P வினோத்குமார் தொடங்கி வைத்தார். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தெளிவான பாதையை அமைத்துக் கொடுக்கும் வகையில் தொழில் வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது. பகுதி செயலாளர் MN சீனிவாச பாலாஜி முன்னிலையில் நடைபெற்ற இம்முகாமில் திரளான மாணவ மாணவியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே பொதுமக்களுக்கு அதிமுக தேர்தல் வாக்குறுதி அடங்கிய பிரசுரங்கள் வழங்கி பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகரன் ஆகியோர் பங்கேற்று அதிமுக தேர்தல் அறிக்கை பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டனர். குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் வடக்குத்து ரா கோவிந்தராஜ் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உப்பிலிபாளையம் பகுதியில் புதிய நடைபாதை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 8.50 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய நடைபாதை அமைக்கும் பணிகளை கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழர் பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதி பொதுமக்களுக்கு மக்கள் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி கிழக்கு பகுதி கழகம் சார்பில் டவுன் வாகையடி பகுதியில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் விளக்க தெருமுனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக ஆட்சியில் நடைபெற்ற எண்ணற்ற திட்டங்கள் குறித்து விளக்கினார். இதனிடையே நெல்லையப்பர் கோவிலில் நடந்த சமபந்தி நிகழ்ச்சியில் புறக்கணிக்கப்பட்ட நரிக்குறவ சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகளை மேடையில் ஏற்றி கௌரவப்படுத்தினார். இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சுதாகர் K பரமசிவம், அனைத்து உலக MGR மன்ற மாநில இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாவட்ட துணை செயலாளர் பல்லமடை பாலமுருகன், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ஜெயபாலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரமலை பகுதியில் புதிய சமுதாய கூடம் கட்டும் பணிகளை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் மு தம்பிதுரை தொடங்கி வைத்தார். தொகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடம் கட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் கட்டுமானத்திற்கான பூமி பூஜையில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் மு தம்பிதுரை கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் MLA CV ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளியனூர் மற்றும் கடகம் பகுதிகளில் வாக்குச்சாவடி கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. குத்தாலம் மத்திய ஒன்றியம் அண்ணா தொழிற்சங்க தலைவர் MR கணேசன் மற்றும் குத்தாலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் AS மகேந்திரவர்மன் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன.
இதனிடையே நிகழ்ச்சியில் குத்தாலம் மத்திய ஒன்றியம் கிளியனூர் ஊராட்சி கழக செயலாளர் ராஜ்மோகன் ஏற்பாட்டில் திமுக மற்றும் மதிமுக கட்சியிலிருந்து விலகிய பலர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் கழக துண்டை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். கோவையில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் ஆகியோரது பிறந்தநாள் விழாக்களை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் பரிசுகளை வழங்கினார். 43வது வார்டு வேளாண்டிபாளையம் பகுதியில் வார்டு செயலாளர் எல் தனபால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் வடவள்ளி சந்திரசேகர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் கழக அலுவலகத்தில் வரும் 13ஆம் தேதி அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பில் வடச்சேரி சந்திப்பில் திமுக அரசின் அவலங்களை எடுத்துரைக்கும் வகையில் விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து நல்லாட்சி அமைந்திட இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க கோரி அதிமுகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சர் KT பச்சைமால், முன்னாள் MLA நாஞ்சில் முருகேசன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் நாச்சியார்பேட்டை பகுதியில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டன. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் N முருகுமாறன் ஆகியோர் வணிகர்கள், பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகளிடம் தேர்தல் அறிக்கை பிரசுரங்களை வழங்கி அதிமுக தலைமையில் நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.